செயல்படுகின்ற போது திட்டமிட்டு யோசித்து செயல்படுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். புதனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தட குடும்பாதிபதி புதன் தான் உங்களுக்கு. அந்த புதன் அவருடைய வீட்டிலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ நிச்சயமாக வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு புதிய இடம் வாங்க முடியுங்க. பேங்க்ல கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் தொகை கைக்கு வரும் உங்களுடைய எதிர்கால முயற்சிக்காக. அப்ப நினைத்ததெல்லாம் சாதித்திடக்கூடிய அளவிற்கு தான் இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. சுக்கிரன் சஞ்சாரம் கூட சாதகமாக தான். அதிர்ஷ்டக்காரகன் யோகக்காரன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. பொதுவாக ஒரு 2 விஷயங்கள் தான் ரொம்ப வேகம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. ஒரு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய நிலை கூட சில நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். அதுதான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எல்லாவற்றிலும் நிதானமா இருங்க, நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும். கேது 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப என்னன்னா உழைப்பு அதிகரிக்குங்க. உழைப்பின் காரணமாக தூங்குறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகின்ற அளவிற்கு நமக்கு எல்லா விதமான வேலை பணு வந்து சேர்ந்துடும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க அதையும் கவனிச்சுக்கணும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். பணத்தை எப்போனா சம்பாதிக்கலாம், புரியுங்களா? சம்பாதிக்க முடியும் உங்களால. ரிஷபராசினால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. வார்த்தைகள் மட்டும் கவனமா இருங்க. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது ஜூன் மாதம் 28ஆம் தேதி இரவு தொடங்கி ஜூன் 28 இரவு தொடங்கி ஜூலை 1ஆம் தேதி மதியம் வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக புதிய முயற்சிகளை தவிர்ப்பது என்ற நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்திடுவாங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்.